ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமः. ஓம் ஸ்ரீ துர்கா லக்ஷ்மி சரஸ்வத்யே நமः. ஓம் ஸ்ரீ பிரம்மா விஷ்ணு சிவாய நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வந்தே ஸ்ரீ குரோர் மண்டலம். நாம் இன்றைக்கி ஸ்ரீலலிதா 5th எபிசோடில் இருக்கோம். இன்றைக்கி ஸ்ரீ வரலக்ஷ்மி விரதம் அதை பற்றி பார்க்க போகிறோம். வரலக்ஷ்மி விரதம் அப்படின்னாலே என்னுடைய தாய் தந்தையர் தான் எனக்கு ஞாபகத்தில் வருவாங்க. என்னுடைய தந்தை தான் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தார். தமிழ்லேயும் சரி, சான்ஸ்கிரிட்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே அவர் தெரியாத ஸ்லோகமே இல்லையோன்னு எனக்கு தோணும். அந்த அளவுக்கு அவர் எதை பற்றி கேட்டாலும் கிடுகிடுன்னு சொல்லி கொடுத்துருவார். அதை பற்றி வரலக்ஷ்மி விரதம்னா அவர் ஆஃபீஸ் போனோம். காலையில் முதல்ல எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துருவார். 7 மணிக்கெலாம் அதுக்குள்ளே நீ சமைச்சி வச்சிடணும் அப்படிம்பார். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுடுவேன். செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் அம்மா பாத்தில் அங்கே ரெடி பண்ணிவிடுவார். எல்லாம் அங்கே அவரோட வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்பி போவார். ரொம்ப நல்ல மனுஷன். அதே மாதிரி அவள் 2 பேருமே யார் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் பசி அப்படின்னு திரும்பி போக மாட்டாங்க. வந்த எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கும். இது சொல்லாதவங்களே கிடையாது. யார் வந்தாலும் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அப்பா வீட்டில் வந்தால் சாப்பாடு கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ அது இந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு தம்பதியர் கிடைக்கிறது ரொம்ப அபரூபம். அவளை முதல்ல நமஸ்கரித்து நான் இது வரலக்ஷ்மி விரதம் பற்றி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்ரீ வரலக்ஷ்மி விரதம் அப்படின்னா என்ன, யார் பண்ணலாம் இது, அப்புறம் எத்தனை நாள், எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை காலம்பர பூஜை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பூஜை. ஸோ அது எப்படி பண்ணணும் அதை நான் தமிழ்லேயே சொல்லியிருக்கேன். அந்த 108 அஷ்டோத்திரம் மட்டும்தான் சமஸ்கிருதத்தில் இருக்குது. ஸோ அந்த தமிழ்லேயே நீங்கள் செஞ்சும் பண்ணலாம். இதையெல்லாம் நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த விரதத்தோட அந்த மகிமை அந்த புரிஞ்சிடும். ஸ்ரீ வரலக்ஷ்மி விரதம். ஸ்ரீ வரலக்ஷ்மி விரதம் அப்படின்னா சம்பத் விரதம் அப்படின்னு ஒரு மீனிங் உண்டு, அப்படின்ட்டு ஒரு இதுவும் உண்டு. வரலக்ஷ்மி விரதம்னு சொல்லலாம், சம்பத் விரதம்னு இதை சொல்லுவாள். ஸ்ரீ சம்பத் விரதம் அப்படின்ட்டு. சம்பத்துனா 16 சம்பத்து. இந்த காலத்தில் எல்லாம் காசு பணம் இருந்தால் போகிறோம் அப்படின்னு காசு பின்னாடி அலையிறோம். ஆக்சுவலாக காசு பணம் மட்டும் கிடையாது, ஒருத்தருக்கு தேவையானது 16 சம்பத்துகள். அந்த 16 சம்பத்துகளும் ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம், குறைவாகவும் வேண்டாம். நமக்கு என்ன பிறவி கொடுத்துருக்காரோ பகவான், அந்த பிறவிக்கு ஏற்ற மாதிரி என்ன தேவையோ, எதை பண்ணினா நிம்மதியாக இருந்து பகவானையே நமஸ்காரம் பண்ண முடியுமோ அதுதான். அந்த 16 சம்பத்துகளும் அந்த லெவலில் நம்மளுக்கு கிடச்சிது அப்படின்னு சொன்னால் தான், நிம்மதியான வாழ்க்கை ஒன்று கிடச்சிதுன்னு சொன்னால் தான் நமக்கு இருக்கிறதே நாம் தான் ரிச்சுன்னு அர்த்தம். அப்போ தான் நமக்கு எல்லாமே கரெக்டாக கிடச்சிது, நம்ம தான் ரொம்ப ரிச்சாக இருக்கும், ரிச்சஸ்ட் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஸோ அதனால் ஏன்னா அந்த ஜென்மாவை கடை தேர்றதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும். இதுதான் இம்பார்ட்டண்ட். அதில் நமக்கு சந்தோஷமும் வரணும், ஒரு திருப்தி கிடைக்கணும், கடைச்சி வாழணும், அதுதான். ஸோ இந்த 16 சம்பத்துகளில் ஒன்று குறைஞ்சாலும் கடன் வாங்கிறது கூட ஒரு தோஷம் அப்படிங்கிறா. கடன் இல்லாமல் வாழ முடியணும் ஒருத்தனால். ஸோ இந்த மாதிரி 16 சம்பத்துகள், 16 சம்பத்துகளும் மக்கட்பேறு, ஆபரணங்கள், சந்தோஷம், நிம்மதி எல்லாமே இருக்கணும். நல்லா வீரம், தைரியம், சாப்பாடு, குறைவில்லாத அன்னம், நல்ல சாப்பாடு, இது போல் பல விஷயங்கள். இது எல்லாமே இந்த மாதிரி 16 சம்பத்துகள் சொல்லியிருக்கு. அந்த 16 சம்பத்தும் நமக்கு இருந்ததுன்னா தான் நம்ம நன்னா இருப்போம். ஸோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் வரலக்ஷ்மி வரங்கள் கொடுப்பாளாம். நம்ம சரியாக அந்த ஒரு வருஷத்துக்கு கரெக்டாக இருந்து ஒரு வருஷம் கழித்து திரும்பி வரைச்சேன் ஒன்ஸ் அகெயின் நம்ம என்ன இந்த வருஷம் இப்படியெல்லாம் போச்சு, எனக்கு இன்னும் அடுத்த வருஷம் இப்படியெல்லாம் நடத்தணும்னு நான் நினைக்கிறேன், நீ எனக்கு வரங்கள் கொடுன்னு கேட்கணுமா. கேட்டால் அவள் நம்ம என்ன டிசர்விங்கோ அந்த வரம் எல்லாம் கொடுத்துருவா. அதை விட கொஞ்சம் கூடவே கொடுப்பாளாம். அதுதான் இந்த வரலக்ஷ்மி விரதத்தோட மகிமை. இதை யார் பண்ணலாம், அடுத்தது யார் செய்யலான்னா ஆண், பெண் இல்லை மற்ற எல்லாருமே, கல்யாணமானவா கல்யாணம் ஆகாதவா எல்லாருமே பண்ணலாம். இதுக்கு ஒரு கதைகளும் உண்டு. ஆண்களும் பண்ணியிருக்கா, பெண்களும் பண்ணியிருக்காங்கிறதுக்கு கதைகள் உண்டு. சித்திரநேமின்னு ஒரு தேவத்தை, அந்த தேவத்தை பார்வதியோட சாபத்தால் குஷ்டரோகியாகி பூலோகத்தில் ஒரு மனுஷனாக பிறந்தாராம். பிறந்த உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படி பண்ணிட்டோமோ, ஏதோ ஒரு சின்ன தெய்வதாட்சணியம் தப்பாக ஒரு பார்ஷியாலிட்டி பார்த்துட்டார். பார்ஷியாலிட்டி பார்த்து ஏதோ ஒரு தப்பாக சொன்னதுனால இந்த சாபம் கிடச்சிடுது. அப்போ அவர் பார்வதியை நினச்சி நமஸ்காரம் பண்ணும்போது பார்வதி தேவி மனசிறங்கி சொல்லிட்டாலாம், இந்த மாதிரி
இந்த குளத்துக்கிட்ட தேவதைகள்லாம் வந்து வரலக்ஷ்மி பூஜை பண்ணுவா. அந்த வரலக்ஷ்மி பூஜை பண்ணுறச்ச நீ அதை பார்த்துன்னு இருந்தியானா அந்த ஸ்லோகங்கள் மந்திரங்கள் எல்லாம் கேட்டாலும் அதே மாதிரி அவள் ஹோமம் பண்ணி தான் பண்ணுவாள். அந்த மாதிரி பண்ணுறச்ச அந்த நெய்யோட புகை உனக்கு வாசனை எடுத்தாலும் நீ அந்த குஷ்டரோகம் சரியாயிடும். ஆனதுக்கப்புறமா இந்த வரலட்சுமி விரதத்தை நீ மேற்கொண்டேயானா அவகிட்ட கேட்டு கற்றுண்டு நீ மேற்கொண்டேயானா நீ இந்த லோகத்துக்கு திரும்பி எங்ககிட்டயே வந்து சேர்ந்துடுவ அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி சித்திரநேமி பண்ணி எல்லாம் அங்கே குஷ்டரோகம் சரியாயிடுத்து. அதுக்கப்புறம் அந்த பூஜையை பண்ணின உடனே பார்வதி பரமேஸ்வரனோட அங்கே போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு ஒரு கதை. இன்னொன்று பார்வதி தேவியே கூட அவருக்கு வந்து தேவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி அசுராளால் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு இவாளெல்லாம் வந்து நிற்கிறச்ச பார்வதி தேவியே சிவபெருமான்கிட்ட ஒரு பிள்ளை வரம் வேண்டி இந்த வரலட்சுமி நோன்பை செஞ்சாலாம். இந்த வரலட்சுமி கிட்ட இந்த இது வரம் கேட்டாலாம். கேட்ட உடனே அந்த நோன்பு நோத்த உடனே முருகர் சிவபெருமான்கிட்டேருந்து முருகர் வந்தது. அப்படி தான் அசுரர்கள்லாம் கொலை பண்ணுறதுக்காக முருகர் வந்தார் அப்படின்னு ஒரு கதை. இன்னொன்று சாருமத்தின்னு ஒரு லேடி, அவங்க வந்து இந்த கலியுகத்தில் இருந்ததாக சாட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அந்த காலத்தில் எப்போ சாருமதி இருந்தாங்களோ அந்த டைமில் அவள் வந்து இந்த வரலட்சுமி விரதத்தை வருஷம் கடைப்பிடிச்சுட்டே வந்தாலாம். அதுக்கப்புறம் போக போக ஒவ்வொரு வளர்பிறை வெள்ளிக்கிழமையிலையும் கடைப்பிடிச்சாலாம். அது மாதிரி பண்ணினதில் அவளுக்கு அத்தனை சௌபாகியமும் வர ஆரம்பிச்சுட்டான். ஏழ்மையாக இருந்து எதுவுமே இல்லைங்கிற ஒரு நிலைமையில் இருந்த அந்த பெண்ணுக்கு எல்லாமே நன்னா கல்யாணம் ஆச்சு, குழந்த பிறந்தது, தென் நகை நட்டெல்லாம் சேர ஆரம்பிச்சுடுத்து, காசு பணம் சேர்ந்தது, எல்லாருக்கிட்டேயும் நல்ல பேர் உருவாச்சு. இப்படி எல்லாமே வீடு வாசல் சாப்பாடு எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சது. அது மாதிரி அந்த 16 இது சம்பத்தும் வீரம் தைரியம் நாலெட்ஜ் நல்ல அறிவு எல்லாமே அவளுக்கு கிடச்சிது அப்படின்னு கலைகள்லாம் கிடச்சிது. கலையெல்லாம் வீணையெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டு அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு ஒவ்வொன்றா சேர ஆரம்பிச்சுதான். தெய்வ பக்தி கூட ஒரு இது தானே, நமக்கு கிடச்சா தானே வரம் கிடச்சா தானே தெய்வ பக்தி பண்ண முடியும். இல்லைன்னா பக்தி இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது எத்தனை பேர் இல்லையா? ஸோ அதனால் இதெல்லாம் கிடச்சி சாருமதி வந்து ரொம்ப நல்லா சௌபாகியங்களோடு இருந்தாலும் அதனால தான் கலியுகத்தில் அதுக்கப்புறம் தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு ஒரு இது உண்டு, கதை உண்டு. நந்த மகாராஜா அவரும் வந்து அவருக்கு கல்யாணம் ஆகலைன்னு கல்யாணத்துக்காக அந்த மகாராஜா பண்ணினாராம் இந்த வரலட்சுமி நோன்பை பண்ணி அவருக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆச்சு அப்படின்னு ஒரு இது. தேவதைகள்லாம் வந்து அவள் எல்லாரும் ரெகுலராக இந்த ஹோமம் பண்ணி அந்த வரலட்சுமி நோன்பை பண்ணிட்டு இருப்பாளாம். இந்த இந்த இது வந்து வரலட்சுமி நோன்பு எத்தனை நாள் பண்ணுவோம், எப்படி பண்ணணும் அப்படின்னா லலிதாம்பிகை அம்மன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த லலிதாம்பிகைக்கு 2 பக்கத்துலேயும் மகாலட்சுமியும் மகா சரஸ்வதியும் சாமரம் வீசின்னு இருப்பாள், பார்த்துருக்கேல. ஸோ அந்த லலிதாம்பிகைக்கு அவள் 2 பேரும் நல்லா இது பண்ணுவாள். அவளுக்கு வந்து சாமரம்லாம் வீசி லலிதாம்பிகைக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா பணிவடையும் பண்ணுவாளாம். அவள் எங்கே இருக்கா, லலிதாம்பிகை எங்கே இருக்கா அப்படின்னா ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகையோட இடம் வந்து எங்கே இருக்குன்னா மணித்வீப கர்ப்பத்தில் உட்காந்துருப்பாளாம். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த மணித்வீப கர்ப்பத்தில் சுற்றி அந்த ரொம்ப பெரிய விஸ்தாரணமாக பெரிய இடம், அவ்வளோ பெரிய இடத்துல பார்த்தாக்க கோடிக்கணக்கில் மகாலட்சுமி, கோடிக்கணக்கில் விஷ்ணுக்கள் லக்ஷ்மிகள் இருப்பாளாம், கோடிக்கணக்கில் சிவனும் பார்வதியும் இருப்பாளாம், கோடிக்கணக்கில் சரஸ்வதியும் பிரம்மாவும் இருப்பாளாம். ஸோ இந்த மாதிரி நிறைய லக்ஷ்மிகள், நிறைய சரஸ்வதி, நிறைய இது பார்வதி, இப்படி நிறைய அங்கே இருக்குமா. நம்ம தான் கேள்விப்பட்டிருக்கோமே ஆதிசக்தியிலேருந்து தான் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி எல்லாம் வந்தாங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி லலிதாம்பிகை ஆதிசக்தின்னு ஒரு உருவம். அதனால் அவளோட இதில் இது கைங்கரியம் பண்ணிட்டு இவள்லாம் இருப்பாளாம். ஸோ அந்த லக்ஷ்மிகளில் பல லக்ஷ்மி எப்படின்னா நம்மளோட பித்ருக்களாக இங்கே வந்து பிறந்தவங்களாக இருப்பாங்களாம். நம்மளுக்குள்ள தெய்வசக்தி தானே இருக்குதுன்னு இந்து மதம் சொல்கிறது. ஸோ அந்த தெய்வசக்தி அந்த லக்ஷ்மியில் இருக்கவா நிறைய பேர் வந்து பிறந்திருப்பாளாம். அவள் வந்து சுமங்கலியாக இங்கேருந்து போயிருப்பாள். போனவா பல ஜென்மங்கள் ஆக 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 திரும்பியும் லக்ஷ்மியாகவே மாறியிருப்பாளாம் மேலே போய். அவள் தான் நம்ம ஆற்றுக்கு வரலக்ஷ்மியாக வருவாளாம். அதனால தான் நம்ம ஆற்று பொண்ணுன்னு சொல்கிறோம். வரலக்ஷ்மியை வந்து நம்ம ஆற்று பொண்ணு அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்வைட் பண்ணுறோம். ஸோ அவள் வந்து தேர்ஸ்டே அன்றைக்கி வந்துடுவாள். தேர்ஸ்டே அன்றைக்கி வந்துட்டு தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 4 நாள்
சண்டே அன்றைக்கி மார்னிங் கிளம்பிடுவாள். ஃப்ரைடே சாயந்தரம் ஆற்று பொண்ணு வந்த உடனே நம்ம அந்த என்னென்னலாம் அந்த கலசம் அது இது எல்லாத்தையும் நல்லா அலம்பி க்ளீன் பண்ணி ட்ரையாக பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு வந்தவுடனே ஜஸ்ட்டு ஒரு பூ வச்சு இட்டு விட்டு இப்போ குங்குமம் சந்தனம் எல்லாம் இட்டு விடணும் முகத்துக்கு. இட்டு விட்டுட்டு வெண்பொங்கல் கத்திரிக்காய் கூத்ஸு இது ரெண்டையும் செஞ்சு இது நைவேத்தியம் வைக்கணும். நைவேத்தியம் வச்சா அவளுக்கு அது ரொம்ப பிடிக்குமா, அதனால் சாப்பிட்டுட்டு நம்ம எல்லோரும் ஜாலியாக பேசிட்டு அப்படி இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம். அடுத்த நாள் காலம்பரை வெள்ளிக்கிழமை காலம்பரை தான் மெயின் பூஜை பண்ணுறோம். அப்போது நிறையா பட்சணம் அது இதுன்னு பண்ணுறோம். நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு அது அப்புறமா சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை பூஜையை சொல்லும்போது அதெல்லாம் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரமும் சனிக்கிழமை சாயந்தரமும் சுண்டல் நைவேத்தியம். சுண்டல் நைவேத்தியம் எந்த சுண்டல் வேணாலும் பண்ணலாம். கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, பயிறு, பச்சை பயிறு எது வேணாலும் பண்ணலாம். வேர்க்கடலை, கடலைப்பருப்பு சுண்டல் இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். பண்ணி நைவேத்தியம் வைக்கணும். ஆற்றுக்கு வர சுமங்கலிகளுக்கு வெத்தலைப்பாக்கு வச்சு கொடுக்குறச்சு இந்த சுண்டலும் வச்சு கொடுக்கணும். சுமங்கலிகள் இன்னும் பையன் யார் வந்தாலும் சரி, இல்லை பெரியவா யாராவது வந்தாலும் சரி, ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாருக்கும் சுண்டல் வச்சு கொடுக்கணும். ஒவ்வொரு ரூபத்தில் அவளே தான் வரலட்சுமியே தான் வந்திருக்கா அப்படின்னு அர்த்தமாக. அதனால் எல்லாருக்கும் அவளோட இந்த தேவதைகள் அவள்லாம் வந்திருக்கான்னு அர்த்தமாக. அதனால் எல்லாருக்கும் வச்சு கொடுக்கணும். வச்சு கொடுத்த உடனே சனிக்கிழமை சாயந்தரம், வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் சாயந்தரம் பாட்டெல்லாம் பாடலாம். சனிக்கிழமை சாயங்காலம் அவள் கிளம்புற டைம் வந்துவிடும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மகாவிஷ்ணு வந்துவிடுறார் அப்படின்னு ஒரு ஐதீகம். சனிக்கிழமை காலம்பரை பாயசம் நைவேத்தியம் வச்சிடணும். பாயசம் மகா நைவேத்தியம்னா இது அரிசி சாதம் நெய் அபிகாரம் பண்ணி பருப்பு சாம்பார் ரசம் இதெல்லாம் பண்ணி ஒரு நைவேத்தியம் வச்சிடணும். சனிக்கிழமை சாயந்தரம் சுண்டல் கொடுத்து விட்ருவோம் நைவேத்தியம். அன்றைக்கி சுண்டல்லாம் பண்ணி எல்லோரும் போனதுக்கப்புறமா அங்கே போய் பக்கத்தில் உட்காந்துட்டு எல்லா விஷயம் சொல்லணும். அப்போ தான் நம்ம எனக்கு இப்படிலாம் நடக்கிறது, இப்படி என்னை சுற்றி இருக்கா, இவள் எல்லோரும் நல்லா இருக்கணும், இவாளுக்கு இது இல்லை இது கிடச்சா நல்லாயிருக்கும், அவள் சந்தோஷப்படுவா இருப்பா, இவாளுக்கு இது கிடச்சா நல்லாயிருக்கும், என்னோடய நாத்தனாருக்கு இது வேணும், என்னோடய அக்கா தங்கைக்கு இது வேணும், என்னோடய அண்ணா தம்பிக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், என் குழந்தைகளுக்கு இது வேணும், என் மாப்பிள்ளைக்கு மருமகளுக்கு பேரம்பேத்திக்கு இப்படி யாருக்கெல்லாம் என்ன வேணுமோ அத்தனை வரமும் நம்ம சனிக்கிழமை அன்றைக்கி சாயங்காலம் நம்ம அதுக்கப்புறம் எல்லாரையும் அனுப்பிச்சதுக்கப்புறமா சுண்டல்லாம் செஞ்சு நைவேத்தியம் வச்சு எல்லாருக்கும் கொடுத்து வெத்தலைப்பாக்கெல்லாம் வச்சு சுண்டல் வச்சு அனுப்பிச்சதுக்கப்புறமா நம்ம போய் உக்காந்துட்டு அப்போ தான் கேட்கணும். கேட்டோம்னா அவள் எல்லா வரமும் கொடுப்பாளாம். ஏன்னா நம்ம 3 நாளாக எல்லாம் கவனிச்சுக்கிறோம்ல, தேர்ஸ்டேலேருந்து அவளுக்கு ரொம்ப பிரீத்தியாக இருக்குமா. நாளைக்கு கிளம்புற நம்ம கிளம்பிடுவோமே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆற்றுக்காரர் வந்துடுவாரேன்னு சொல்லிவிட்டு அவள் இப்படி யோசிச்சுட்டு எல்லா வரமும் கொடுப்பாளாம். சரி ஓகே, நீங்கள் கேட்ட எல்லாத்தையும் நான் தரேன் இந்தாங்கன்னு கொடுத்துருவாளாம். அதனால் நம்ம அந்த டைமில் எல்லா வரமும் கிட்ட போய் உக்காந்துட்டு கேட்டுட்டு அவள் மேலே 2-3 பாட்டெல்லாம் பாடணும். பாடிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கியோட அந்த சனிக்கிழமை சாயந்தரத்தோடு அந்த இது முடியறதுன்னு. அதனால் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா ஒரு கற்பூர ஆரத்தி எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறமா ஒரு தட்டில் ஆரத்தி வச்சுக்கணும். பால், பழம், சர்க்கரை, ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒரு பால் பழம் ரெடி பண்ணிக்கணும். இந்த கல்யாணத்துலலாம் கொடுப்போம்ல அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு ஆரத்தி தட்டில் குங்குமம், மஞ்சள், சுண்ணாம்பு கலக்கக்கூடாது. குங்குமம், மஞ்சள், கொஞ்சோண்டு அட்சதை போட்டு அதை கலந்துட்டு அதில் ஒரு பூ வேணால் போட்டுக்கலாம். போட்டு கலந்து வச்சுக்கணும். அதில் 2 விளக்கு, சின்ன சின்ன விளக்கு, ஜோதி விளக்கும்பல்ல, அது நெய் விளக்கு, அது ஏற்றி அந்த கற்பூர ஆரத்திக்குள்ளே வச்சிடணும். வச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய இதில் அரிசி இது இருக்கும் இல்லையா, ட்ரம்மு, அதில் அரிசி வச்சு இருக்கிற ட்ரம்மாக இருக்கணும். அதுக்குள்ளே இந்த கலசத்தை அப்படியே இறக்கிடணும். அது என்னென்னா மகாவிஷ்ணு வந்துட்டார் அப்படின்ட்டு. ஒரு மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமிக்கும் நமஸ்காரம், வரலட்சுமி அம்பாளுக்கும் நமஸ்காரம்னு சொல்லிவிட்டு அவளை ஃபஸ்ட் நைட்டில் விடுற மாதிரி அந்த அரிசிக்குள்ளே விட்டுடணும். விட்டுட்டு விளக்கு ஏற்றியே தான் இருக்கணும். ஏற்றி வச்சுட்டு இந்த ஆரத்தி எடுத்து பால் பழம் கொடுக்கணும். 2 பேருக்கும் பால் பழம் அந்த இதில் ஃபஸ்ட் நைட் ரூமில் கொடுக்குற மாதிரி பால் பழம் கொடுத்துட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு இந்த பால் பழத்தை நம்ம எல்லோரும் எடுத்துக்கலாம். கதவு தனி ரூமாக இருந்ததுன்னா கதவை சாத்திட்டு வெளியில் வந்துடணும். தனி ரூம் இல்லை அப்படிதான்னா அந்த ட்ரம்மை கொஞ்சம் காற்று போகிறதுக்கு, அவளுக்கு மூச்சு விடுறதுக்கு காற்று போகிறதுக்கு இடம் விட்டு கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்துடணும். ஸோ இதுதான் சனிக்கிழமை வரைக்கும் நம்ம பண்ணுற விஷயம். மறுநாள் கிளம்புற ஞாயிற்றுக்கிழமை அதை எல்லாத்தையும் எடுத்துடணும். வெளியில் எடுக்கிறச்ச விளக்கெல்லாம் ஏற்றிட்டு
அதுக்கப்புறம் வெளியில் எடுக்கும்போது அவள் வந்து கிளம்புறா அப்படின்னு அர்த்தம். அவள் 2 பேரும் கிளம்புறா அப்படின்னு. அதனால் விளக்கேற்றிட்டு இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு நைவேத்தியம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து டெய்லி ஆற்றுல சமைக்கிறது போகிறோம், சாதம் அந்த மாதிரி சமைக்கிறோம் இல்லையா, அது ஏதோ ஒன்று அதை வந்து நைவேத்தியம் காமிச்சிட்டு அதில் நூல் திரி இருக்கும் இல்லையா, திரியோ இல்லை எது இருக்கோ பஞ்சு எது இருந்தாலும் சரி, அந்த இதில் அந்த கலசத்தில் எது இருக்கோ ஏதாவது ஒன்றத்தை எடுத்து நம்ம தாலி சரடுக்குள்ளே கோத்து வச்சுட்டோன்னா அது வந்து நமக்கு நல்லது பண்ணும் அப்படின்ட்டு ஒரு இது ஐதீகம். ஸோ இதுதான் இதோட அவள் 2 பேரும் புறப்பட்டா அப்படின்னு அர்த்தம். அவளோட நல்ல சக்திகளை இங்கே கொடுத்துட்டு அவள் கிளம்பிட்டா அப்படின்னு, பொண்ணும் மாப்பிள்ளையும் கிளம்பிட்டா அப்படின்னு ஐதீகம். இதுதான் வரலட்சுமி நோன்பு ஆக்சுவலாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம். இப்போ இது வெள்ளிக்கிழமை சொல்லிட்டேன், வியாழக்கிழமை சாயந்தரம் சொல்லியாச்சு, வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் சாயந்தரம் சுண்டல், சனிக்கிழமை கிளம்புற ஒரு சின்ன பாயசம் அது அவ்வளோதான் சொல்லியாச்சு. சனிக்கிழமை ராத்திரி அந்த இதில் விடுறச்ச பால் பழம் கொடுக்கணும். இதோட இதுதான் இது ஐதீகம். இந்தபடி தான் நம்ம வந்து இந்த முறையாக பண்ணுறது. தென் ஃப்ரைடே பூஜை. இப்போ இந்த ஃப்ரைடே பூஜை சொல்லி நான் இதோட இது முடிஞ்சிடும். எப்படி பண்ணணுங்கிற வரலட்சுமி முறைகளும் முடிஞ்சிடும். பூஜை இதிலையே தான் வந்துடும். ஃப்ரைடே பூஜை தான் இம்பார்ட்டண்ட்டான பூஜை, அது பார்க்கலாம் நம்ம. இன்னொன்று, இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சாயந்தரம் நம்மளும் குங்குமம் எடுத்துன்னு போய் எல்லார் வீட்லேயும் எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஆற்று பொண்ணு வந்திருக்கா, வரலட்சுமி வந்திருக்கா, வந்து பாருங்கோ அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடலாம். அது ரொம்ப விசேஷம். ஏன்னா நம்ம வீட்டு பொண்ணு வந்திருக்காருல, நம்ம சந்தோஷமாக போய் எல்லாரையும் கூப்பிடுறோம். அதே மாதிரி அவங்களும் கூப்பிடுவாங்க. யார் கூப்பிட்டாங்களோ அவங்க வீட்டுக்கு நம்ம போகலாம், அவங்க நம்ம வீட்டுக்கு வரலாம். இந்த வெத்தலைப்பாக்கு வச்சு கொடுக்குறதுங்கிறது என்னென்னா, நம்ம வச்சு கொடுக்கறதுனாலையும் அவங்க வாங்கிக்கிறதுனாலையும் 2 பேருக்குமே சுமங்கலித்துவம் ரொம்ப நல்லா வளரும். நல்லா தீர்க்க சுமங்கலியாக இருப்போம். ப்ளஸ் நம்மளுக்கு சகல சம்பத்தும் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை காலம்பரை நம்ம பண்ண வேண்டிய பூஜை முறை இப்போ பார்க்கலாம். ஒரு டேபிள் ஒன்று, நல்ல பெரிய டேபிளாக ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த டேபிளில் வந்து கீழே காலியாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம அம்பாளை வச்சு, அது வந்து மண்டபம் மாதிரி அமைக்கிறதுக்காக நான் டேபிள் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட மண்டபமே இருந்ததுன்னா நீங்கள் அந்த மண்டபத்துலேயும் வைக்கலாம். அதில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மண்டபத்துக்கு மேலே டேபிளுக்கு மேலே ஒரு நல்ல வஸ்திரம், ஏதாவது ஒன்று வஸ்திரம்னா ஏதாவது எதுவாக பட்டு துணி போடலாம், எது வேணாலும் ஏதோ ஒரு துணி நல்ல பியூராக இருக்கிறதா பார்த்து போட்டுட்டு 2 பக்கமும் வாழை மரம் வச்சு கட்டிட்டு ஒரு பலகை ஒன்று உள்ளே போடுங்க. பலகையில் நல்லா ஒரு கோலம் போட்டு உள்ளே வைக்கணும். அந்த பலகை மேலே கொஞ்சமாக ஒரு நெல் போடணும். லைட்டாக போட்டால் போகணும். அந்த காலத்தில் நெல்லே தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ வந்து நெல் நம்ம அரிசி ஆக்கிறதுக்கு மிஷின்லாம் தேடின்னு போகணும். அதனால் ஒரு 10 நெல் சும்மா சாஸ்திரத்துக்கு அந்த மேலே பலகை மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே தாம்பாளம் வைக்கணும். தாம்பாளத்துக்கு மேலே அரிசியை வந்து இந்த கலசம் வைக்கிற அளவுக்கு, இந்த சொம்பு இருக்கு இல்லையா, அதை வைக்கிற அளவுக்கு தாங்கணும். அது சாஞ்சிடாமல் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா நிறைய அரிசி, பெரிய தாம்பாளமாக எடுத்து நல்லா கொஞ்சம் நிறைய அரிசி போட்டு அது மேலே ஒரு வாழை இலை, நுனி வாழை இலை எடுத்து போட்டு, அந்த நுனி வாழை இலையில் நுனி வந்து இடது பக்கம், அம்பாளுக்கு இடது பக்கம் இருக்கணும், வரலட்சுமிக்கு இடது பக்கம் இருக்க மாதிரி நுனி வாழை இலை போட்டு அது மேலே கொஞ்சம் திரும்பியும் நிறைய அரிசி பரப்பி, இல்லைன்னா தாம்பாளத்து கீழேயும் ஒரு 10 இது போடுங்களேன், நெல் பரப்பிட்டு அது மேலே வாழை இலை வச்சு அது மேலேயே அரிசி போட்டாலும் பரப்பினாலும் ஓகே தான். அரிசியை ஃபுல்லாக பரப்பிட்டு இந்த வைக்கிற அளவுக்கு பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது கலசம் வந்து இந்த காப்பர் கலசம் இல்லைன்னா வெள்ளி கலசம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அஷ்டலக்ஷ்மி பொறிச்சிருக்கோம் இல்லையா, அது வாங்கினோன்னா ரொம்ப நல்லது. அந்த காலத்துலலாம் படம் வரைவோம், இப்போ வரைகிறதில்ல யாரும், அதுதான் வச்சுக்கிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி அஷ்டலக்ஷ்மி இருக்கிற கலசமாக வாங்கிட்டிங்கன்னா அதை அப்படியே யூஸ் பண்ணிடலாம். அது நல்ல எல்லாமே ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் இந்த வந்து இல்லைன்னா ஈரம் இருந்ததுன்னா ப்ராப்ளம். அதனால் நல்லா ட்ரை ஆக்கி நல்லா வெயிலில் கூட காய வைங்க, இல்லைன்னா நல்லா 2 நாள் முன்னாடியே எலும்பி நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி வச்சிட்டோன்னா நல்லா நீட்டாக இருக்கும், அது க்ளீனாக இருக்கும். அப்போ காலையில் சும்மா ஒரு மட்டும் துணியை வச்சு தொடச்சிட்டா போதும். பண்ணிவிட்டு அந்த கலசத்துக்குள்ளே கொஞ்சமாக பச்சரிசி, அப்புறம் கொஞ்சோண்டு துவரம்பருப்பு, அரிசி வந்து ஒரு காலுக்கு கொஞ்சம் கம்மியாக கால் இதுக்கு போடுறீங்கன்னா பருப்பு வந்து ஒரு 3-4 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். வெல்லம், ஒரு கட்டி வெல்லம், ஈரம் இல்லாத வெல்லம், நல்லா காஞ்ச வெல்லம், அப்புறம் 4 வெத்தலை, அதுவும் அதே மாதிரி தான், ஈரம் இருக்கக்கூடாது, 2 கொட்டைப்பாக்கு,
2 மஞ்சள் வாழைப்பழம் சின்னதாக, அப்போ தான் அது உள்ள இடம் போகும். ஒரு காயின், கோல்டோ சில்வரோ இல்லை காசு காயினாக இருந்தாலும் பரவாயில்ல, ₹1 காயின் அந்த மாதிரி ரவுண்டு காயினாக இருக்கணும், ₹5 காயின் அந்த மாதிரி. அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் நல்லா ரொம்ப பழுக்காத, கொஞ்சம் ஓரளவு கரெக்டாக இருக்க மாதிரி 2 நாளைக்கு தாங்குகிற மாதிரி இருக்கிற நல்ல எலுமிச்சம்பழமாக அதில் போட்டுருங்க. இதெல்லாம் அதில் போட்டுடணும். போட்டதுக்கப்புறமா அந்த சொம்பை வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது மேலே ஒரு தேங்காய் வந்து குடுமியோடு இருக்கணும். மஞ்சள் பூசி அது சுற்றி மாவில் வச்சு அதை அப்படியே இறக்கிடணும். அது மேலே இறக்கினா அந்த குடுமியோடு அப்படி நிற்கும். அது அழகாக. அதுதான் இப்போது கும்பம் கலசம் அதுதான் ரெடி ஆகிடுது. இந்த கலசத்து மேலே அந்த அம்மன் முகம் வாங்கியிருக்கீங்க இல்லையா, அது வந்து செஸ்ட்டு வரைக்கும் இருக்கும். சாதாரணமாக செஸ்ட்டு வரைக்கும் இருக்கிறது தான் வரலட்சுமி அம்மன். கழுத்து வரைக்கும் இருந்ததுன்னா சந்தோஷி மாதாம்பா. பட்டு கழுத்து வரைக்கும் இருக்கிறதும் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ அந்த அம்மன் வரலட்சுமி அம்மனை வச்சு அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அலங்காரம், பூ, ஜுவல்ஸு, ஆபரணம், ட்ரெஸ்ஸு எல்லாம் வச்சு அழகாக அதுக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு அதை எடுத்துன்னு போய் அந்த இலை பரப்பி வச்சுருக்கீங்க இல்லையா, அரிசியெல்லாம் பரப்பி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த அரிசிக்குள்ளே நல்லா நிற்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிடணும். சப்போஸ் அது போடலன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி சுற்றி நல்லா அது நிற்கணும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் அசைச்சி பண்ணால் கூட, கொஞ்சம் அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணால் கூட அது ஒன்றும் ஆகாமல் அப்படியே இருக்கணும். அந்த அலங்காரத்தோடு அது சாஞ்சி இருக்காமல் நல்லா அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி பண்ணிக்கணும். பார்த்து பண்ணிவிட்டு 2 பக்கத்துலேயும் 2 குத்து விளக்கு ஏற்றிக்கணும். குத்து விளக்கு ஏற்றிட்டு அம்மாவான்னு சொல்லி அவளை கூப்பிட்டு ஒரு இது மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாம் இட்டு விடணும். இட்டு விட்டு பூ தான் முதலையே வச்சு விடணும். எல்லாம் இட்டு விடணும். இட்டு விட்டதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பூஜைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். பூஜைக்கு முதல்லையே எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. மஞ்சள், சந்தனம், குங்குமம், அக்ஷதைன்னா அரிசியில் மஞ்சள் கலந்தது, அப்புறம் உதிரிப்பூ, பச்சை பசும்பால் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பசும்பால், அப்புறம் ஆரத்தி தட்டில் கொஞ்சம் மஞ்சளும் குங்குமமும் தண்ணி விட்டு இது பண்ணணும். சுண்ணாம்பு சேர்த்துடக்கூடாது. அந்த ஆரத்தி தட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு 2 சின்னதாக 2 தீபம், அதில் வந்து நெய் போட்டு நெய் திரி ஏற்றி வச்சிடணும். அப்புறம் இவ்வளோ தான். இதெல்லாம் ரெடியாக வச்சுட்டு நம்ம உட்காந்துக்கிறது. அடுத்தது நெய்வேத்தியத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுடுங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் தான் ஈஸியாக முடிஞ்சிடும். எல்லாம் ஸ்லோகம் கடகடான்னு செஞ்சிடலாம். நைவேத்தியம் வந்து கொழக்கட்டை, வடை, பாயசம், பொரியல், ரசம், சாம்பார் இதெல்லாம் நார்மலாக பண்ணுற மாதிரி நைவேத்தியம். மகா நைவேத்தியம்னா சாதத்தில் நெய் விட்டால் அது பேர் மகா நைவேத்தியம். அது அப்புறம் மஞ்சள் வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, பூ, பஞ்சாமிர்தம், பானகம், நீர்மோர் இதெல்லாம். இதில் என்ன முடியுமோ அது பண்ணுங்க. அப்படியே டென்ஷனெல்லாம் பண்ணக்கூடாது. நல்லா நிம்மதியாக என்ன முடியுமோ அம்பாளுக்குன்னு நம்ம ஆசையாக, நம்மாத்து பொண்ணு அவன் என்ன சொல்ல போகிறா, அவளுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சோன்னா போகிறோம். இதெல்லாம் தான் ஆக்சுவலாக செய்ய வேண்டியது. இதில் எது முடியுமோ அது பண்ணுங்க. பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதாச்சு. அடுத்தது தோரம். பத்மம்னு 9 கோலம் போடணும். இந்த நாகர் சதுர்த்திக்கு சொன்னேன் இல்லையா 7 இது, அதே மாதிரி இதில் 9 போடணும். இதோ பாருங்கள், இதே மாதிரி மேலே 3, 2வது லைன் 3, 3வது லைன் 3, மொத்தம் 9. 3 லைன் போடணும். அதுக்கப்புறம் தோர கிரந்தம், சரடு, நோன்பு சரடு இது பண்ணிக்கணும். தோரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தோரம். அதில் வந்து நடுவில் அந்த ஸ்டார் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள், அது வந்து ஒரு பூ வச்சு முடி போடணும். இந்த பக்கம் 4 முடி, அந்த பக்கம் 4 முடி, மொத்தம் 9 முடி போட்டுக்கணும். 9 முடி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது வந்து சாமிக்கு ஒன்று. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எத்தனை பேருக்கு சரடு கட்டிக்க போகிறோமோ, லேடிஸ் தான் கட்டிப்பா நார்மலாக. இது எத்தனை பேர் சரடு கட்டிக்க போகிறோமோ, சப்போஸ் ஜென்ஸு இந்த விரதத்தை இருந்தால் அனுஷ்டிச்சா அவளும் கட்டிக்கணும். இல்லைன்னாக்கா யார் யார் பண்ணுறோமோ அவங்க ப்ளஸ் இன்னும் அந்த வீட்டு பொன் குழந்தைகள் எல்லாருக்கும் கட்டலாம். இப்போ பசங்களுக்கும் கட்டலாம். சின்ன குழந்தைங்களாக இருந்ததுன்னா அதுங்க எல்லாருக்குமே கட்டி விடலாம். ஸோ அது 9 முடி போட்டு இது பண்ணணும். இதில் வந்து 9 அம்பாள் வந்து இருக்கிறதா ஐதீகம். இது நான் அப்புறமா இந்த ஸ்லோகத்துலேயே வந்துடும், அது சொல்கிறேன் நான்.
சமஸ்கிருதத்தில் செய்ய முடியும், எனக்கு ரெகுலராக நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கிறவா, இல்லை குருவை கூப்பிட்டு பண்ணுவோங்கிறவா அவள் வந்து குருவை கூப்பிட்டு பண்ணலாம். இல்லைன்னா சப்போஸ் இது விரத பூஜா விதானம் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, அதில் பார்த்து பண்ணலாம். இல்லை அதுவும் எனக்கு இல்லை அப்படின்னா இதில் யூடியூப்லேயும் நிறைய வருது, இப்போது நிறைய சாஸ்திரிகள்லாம் அதை ஸ்லோகம் சொல்லியிருக்கா, அது பார்த்து பண்ணிக்கோங்க. இது வந்து நான் ஜஸ்ட் இந்த தமிழில் அங்கங்கே ஈஸியாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக, அதுவும் நிறைய பேருக்கு பூஜை சரியாக தெரியாதுங்கிறவாளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இது இருக்குது. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பிள்ளையார் பூஜை, கணபதி பூஜை. பிள்ளையார்கிட்ட நம்ம வேண்டிக்கிறோம், நீங்கள் தான் எல்லாத்துக்கும் முதல் பொருள் நீங்கள் தான், அதனால் தயவுசெய்து இந்த இது பூஜையை நல்லபடியாக நடத்தி தாங்கோ அப்படின்ட்டு ஒரு மஞ்சள் பிள்ளையார் வச்சு, அதுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் இட்டு மேலே பூ வச்சு அதுக்கு ஒரு கற்பூர ஆரத்தி போட்டு இந்த மாதிரி நம்ம வேண்டிக்கணும். வேண்டிட்டு ஓம் கஜானனம் பூத கணாதி சேவிதம் கவித்த ஜம்பூ பலசார பக்ஷிதம் மாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வரபாத பங்கஜம். அதாவது பகவானே நீ தான் நீ வந்து எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணி நீ எங்களை நல்லபடியாக ஆக்க முடிஞ்சவர் நீங்கள். அதனால் என்னுடைய அம்பாளுக்கு, வரலக்ஷ்மி அம்பாளுக்கு நாங்கள் வந்து இந்த இது பூஜை பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த பூஜையை நல்லபடியாக செஞ்சு கொடுத்து எங்களுக்கு பரிபூர்ணமாக ஆக்கி கொடுத்து எங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் வாங்கி தரணும், எங்களுக்கு எல்லா வரமும் கிடைக்கிற மாதிரி பண்ணி தரணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். வேண்டிட்டு அவருக்கு ஒரு கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு ரைட் சைடில் அப்படி நகர்த்தி வச்சிடணும், வடக்கு பக்கமாக நகர்த்தி வச்சிடணும். நகர்த்தி வச்சுட்டு இப்போ அம்பாளுக்கு ஆரம்பிக்கிறோம். அம்பாளுக்கு ஆரம்பிக்கும்போது அன்றைக்கி என்னென்ன நாள் கிழமை இதெல்லாம் சொல்லணும். அதுதான் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது. பஞ்சாங்கம் 5 விஷயம். ஸோ வருடம் இந்த கேலண்டர் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து 9th எடுத்திருக்கேன். இதே மாதிரி 16th தான் நம்ம பண்ண போகிறோம். 16th அன்றைக்கி என்ன இருக்குதுன்னு பாருங்கள். வருஷம் குரோதி வருஷம், ஆடி மாதம், அப்புறம் என்ன திதி, எந்த நாள் என்ன, அப்புறம் என்ன இது அன்றைக்கி என்ன இருக்குது, யோகம் என்னவாக இருக்குது, அதுக்கப்புறம் கிழமை என்ன, வாரம் அன்றைக்கி என்ன வாரம்னா வெள்ளிக்கிழமையா என்ன கிழமை அப்படிங்கிறது. இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லணும். சொல்லி இந்த நாளில் நான் வந்து இந்த பூஜையை பண்ணுறேன், எனக்கு வந்து நீங்கள் எல்லா விதமான அனுகிரகமும் பண்ணித்தரணும் அப்படின்னு வரலட்சுமி அம்பாள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கணும். கேட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கோலம் கிட்ட நான் சொன்னேன், அந்த 9 இதையும் வச்சுருக்கீங்க இல்லையா, அது மேலே உங்கள் தோரங்கள் எல்லாத்தையும் கட்டி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை வச்சிடணும். வச்சு தான் இதெல்லாம் செய்யணும். அப்போ அந்த தோரத்தில் அந்த பவர் ஏறும் அப்படிங்கிறது. அதுக்கடுத்தது அந்த கலசத்து மேலே அம்பாள் இருக்கா, அதனால் நம்ம இந்த கலசத்தை பார்த்து இதில் நீ வந்து ஆவாகனம் ஆகணும்மா, நீ இதில் வந்து இருக்கணும் வரலக்ஷ்மி தாயே, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கலசத்தை நீ தான் இதில் உட்காந்துப்பேன்னு எதிர்பார்த்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். நீ வந்து இதில் உட்காந்து நிஜமான உண்மையான உயிரோடு நீ வந்து இருக்கணும். அப்புறம் உனக்கு வந்து இந்த பிராணம் என்ன இதுவாக இருக்கணுமோ அந்த இதுவோடு நீ வந்து பிரதிஷ்டையாகி இங்கே இருக்கணும், வந்து எங்களுக்கு எல்லா நன்மைகளும் செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அது ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கு நான் வந்து உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்கேன், ஆசனம் உட்கார்றதுக்கு ஒரு ஆசனம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து இந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். அழகாக உங்களுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா க்ளீன் பண்ணி நான் உங்களை வந்து அழகாக தொடச்சி அடித்து வச்சுருக்கேன் நல்லா. அப்புறம் உங்களுக்கு நான் வந்து இதை பாருங்கள், பானகம் வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு, பஞ்சாமிர்தம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லணும். எது இருக்கிறதெல்லாம் காமிக்கணும். அப்படி காமிச்சு ஏதோ வஸ்திரம் போட்டிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு அழகாக இந்த புடவை கட்டி விட்டுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லணும். சொல்லிவிட்டு ஆபரணம்லாம் போட்டிருக்கேன், எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். இதோ சந்தனம் வச்சுருக்கேன், சந்தனம் குங்குமம் இட்டு விட்டுருக்கேன். அக்ஷதை போட்டுட்டு இதை பாருங்கள், அக்ஷதை போட்டிருக்கேன், புஷ்பம் போட்டிருக்கேன். இதெல்லாம் அர்ச்சனை பண்ணுறேன், இதை வச்சு அர்ச்சனை பண்ண போகிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணுறேன். அதனால் நீ இதில் வந்து உக்காந்துருந்து எங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதமும் பண்ணித்தரணும் அப்படின்னு கேட்குறோம். கேட்டால் அம்பாள் வந்து உக்காந்துருவாளாம் பிரீத்தியாகி உக்காந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ணணும், வரலட்சுமி மாதா உனக்கு நமஸ்காரம், அம்பாளை வேறு விதமாக கூப்பிட்டு அவளுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் நமஸ்காரம் பண்ணுறோம். அப்போ வரலட்சுமி மாதா உனக்கு நமஸ்காரம், மகாலட்சுமி மாதா உனக்கு நமஸ்காரம், இதெல்லாம் சொல்லி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பூ அக்ஷதை போடுங்க.
போட்டு வரலக்ஷ்மி மாதா உனக்கு நமஸ்காரம், மகாலட்சுமி மாதா உனக்கு நமஸ்காரம், இந்திராணி மாதா உனக்கு நமஸ்காரம், சண்டிகா மாதா உனக்கு நமஸ்காரம், க்ஷீராப்தி தனையா உனக்கு நமஸ்காரம், ஸ்ரீ ஸ்ரீ சொல்லணும். ஸ்ரீ பீதாம்பரதாரிணியை உனக்கு நமஸ்காரம், அப்புறம் சர்வ சம்பத்கரியை உனக்கு நமஸ்காரம், அந்த மாதிரி சாகர சம்பவாயை உனக்கு நமஸ்காரம், நாராயண பிரியாயை நமஸ்காரம் உனக்கு, ஜகத்குக்ஷியை உனக்கு நமஸ்காரம், விஸ்வஜனனி உனக்கு நமஸ்காரம், சுஸ்தன்யை உனக்கு நமஸ்காரம், கம்புகண்டி உனக்கு நமஸ்காரம், சுந்தரியை உனக்கு நமஸ்காரம், பத்மஹஸ்தா உனக்கு நமஸ்காரம், பகுப்பிரதாயை உனக்கு நமஸ்காரம், சந்திரவதனாயை உனக்கு நமஸ்காரம், சஞ்சலாயை உனக்கு நமஸ்காரம், பிம்போஷ்டியை உனக்கு நமஸ்காரம், அனகாயை உனக்கு நமஸ்காரம், சுகபோலாயை உனக்கு நமஸ்காரம், பலப்பிரதாயை பலம் கொடுப்பவள் உனக்கு நமஸ்காரம், நீலாலகரியை உனக்கு நமஸ்காரம், சிவாயை உனக்கு நமஸ்காரம், சர்வமங்களாயை உனக்கு நமஸ்காரம். இப்படி நம்ம ஒவ்வொன்றும் சொல்லி அந்த நமஸ்காரம் சொல்கிறோம். ஒவ்வொன்றும் சொல்லும்போது அவளுடைய பாதத்துக்கு, கைக்கு, கால்களுக்கு, முகத்துக்கு, அப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து பூஜை பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மொத்த அங்கங்களுக்கும் உனக்கு நான் நமஸ்காரம் பண்ணி இந்த பூஜையை பண்ணியிருக்கேன், நீ தயவு செய்து ஏற்றுக்கணும், சந்தோஷப்படணும், பிரீத்தி அடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். கேட்டுட்டு அதுக்கு அடுத்தது அஷ்டோத்திரம் வந்து ஒரு 108 அஷ்டோத்திரம். அந்த அஷ்டோத்திரம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூபம்லாம் காமிக்கணும். தூபம், தீபம் அதெல்லாம் காமிச்சு நம்ம இந்த பூஜையை முடிப்போம். அந்த அஷ்டோத்திரம் நான் இப்போ சொல்கிறேன். ஒரு 15-20 மினிட்ஸில் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு ட்ரை பண்ணினேன். ஆனால் இது பூஜை வந்து பெரிய பூஜை, அதனால் இதே ஒரு 1/2 hour தான் உங்களுக்கு ஆகும். இது பூஜை பண்ணுறச்சியும் நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதே ஒரு 15-20 மினிட்ஸ் தான் ஆகும். அதனால் இது நம்ம நல்ல விஷயம் தானே, வருஷம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை சொன்னது நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு எதிர்பார்த்து நான் இதை சொல்கிறேன். இப்போ நம்ம லக்ஷ்மி அஷ்டோத்திர நாமாவளி, இதில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பூ இருந்ததுன்னா பூ போடலாம். பூ கொஞ்சமாக இருக்குன்னா கொஞ்சம் பூ போட்டுங்க. 108 நாமம் சொல்கிறோம் நம்ம, பூ போடுங்க. அதுக்கப்புறம் குங்கும அர்ச்சனையும் பண்ணலாம், இதுவும் விசேஷம்தான். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பூ, மீதிக்கு குங்குமம் பண்ணிக்கலாம். 108 சமஸ்கிருதத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நமக அப்படின்னு என் கூடவே சொல்லிடுவாங்க. நமகன்னா நமஸ்காரம்னு அர்த்தம். நான் இந்த இது சொல்கிறேன், நீங்கள் நமகன்னு சொல்லிட்டு வந்துடுங்க. ஓம் பிரகிருத்யை நமக, ஓம் விக்ருத்யை நமக, ஓம் வித்யாயை நமக, ஓம் சர்வபூதஹிதப்பிரதாயை நமக, ஓம் ஸ்ரத்தாயை நமக, ஓம் விபூத்யை நமக, ஓம் சுரப்யை நமக, ஓம் பரமாத்மிகாயை நமக, ஓம் வாச்சே நமக, ஓம் பத்மாலயாயை நமக, ஓம் பத்மாயை நமக, ஓம் சுச்சையே நமக, ஓம் ஸ்வாஹாயை நமக, ஓம் ஸ்வதாயை நமக, ஓம் சுதாயை நமக, ஓம் தன்யாயை நமக, ஓம் ஹிரண்மயை நமக, ஓம் லக்ஷ்மியை நமக, ஓம் நித்யபுஷ்டாயை நமக, ஓம் விபாவரியை நமக, ஓம் அதித்யை நமக, ஓம் தித்யை நமக, ஓம் தீப்தாயை நமக, ஓம் வசுதாயை நமக, ஓம் வசுதாரிண்யை நமக, ஓம் கமலாயை நமக, ஓம் காந்தாயை நமக, ஓம் காமாட்சியை நமக, ஓம் क्रोध संभवाय नमः, ओम अनुग्रहप्रदाय नमः, ओम बुद्धये नमः, ओम अनकाय नमः, ओम हरिवल्लभाय नमः, ओम अशोकाय नमः, ओम अमृताय नमः, ओम दीप्ताय नमः, ओम लोकशोकविनाशिन्ये नमः, ओम धर्मनिलयाय नमः, ओम करुणाय नमः, ओम लोकमात्रे नमः, ओम पद्मप्रियाय नमः, ओम पद्महस्ताय नमः, ओम पद्माक्षये नमः, ओम पद्मसुंदर्ये नमः, ओम पद्मोद्भवाय नमः, ओम पद्ममुख्ये नमः, ओम पद्मनाभप्रियाय नमः, ओम रमायै नमः, ओम पद्ममालाधराय नमः, ओम देव्यै नमः, ओम पद्मिन्यै नमः, ओम पद्मगन्धिन्यै नमः, ओम पुण्यगन्धाय नमः, ओम सुप्रसन्नाय नमः, ओम प्रसादाभिमुख्यै नमः, ओम प्रभायै नमः, ओम सुंदरवदनाय नमः, ओम सुंदराय नमः, ओम चंद्रसहोदर्यै नमः, ओम चंद्राय नमः, ओम चंद्रवदनाय नमः, ओम चंद्राय नमः, ओम चंद्रसहोदर्यै नमः, ओम चतुर्भुजाय नमः, ओम चंद्ररूपाय नमः, ओम इंदिराय नमः, ओम इंदुशीतलाय नमः, ओम आह्लादजनन्यै नमः, ओम पुष्ट्यै नमः, ओम शिवाय नमः, ओम शिवगर्यै नमः, ओम सिद्ध्यै नमः, ओम विमलाय नमः, ओम विश्वजनन्यै नमः, ओम तुष्ट्यै नमः, ओम
दारिद्र्यनाशिन्यै नमः ॐ प्रीतिपुष्करिण्यै नमः ॐ शान्तायै नमः ॐ शुक्लमाल्याम्बरायै नमः ॐ श्रियै नमः ॐ भास्कर्यै नमः ॐ बिल्वनिलयायै नमः ॐ वरारोहायै नमः ॐ यशस्विन्यै नमः ॐ वसुन्धरायै नमः ॐ उदाराङ्गायै नमः ॐ हरिण्यै नमः ॐ हेममालिन्यै नमः ॐ धनधान्यकर्यै नमः ॐ सिद्धये नमः ॐ स्त्रैणसौम्यायै नमः ॐ शुभप्रदायै नमः ॐ शुभप्रदायै नमः ॐ नृपवेश्म गदानन्दायै नमः ॐ वरलक्ष्म्यै नमः ॐ वसुप्रदायै नमः ॐ शुभायै नमः ॐ हिरण्यप्राकारायै नमः ॐ समुद्रधनयायै नमः ॐ जयायै नमः ॐ मङ्गलायै नमः ॐ देव्यै नमः ॐ विष्णुवक्षस्थलस्थितायै नमः ॐ विष्णुपत्न्यै नमः ॐ प्रसन्नाक्ष्यै नमः ॐ नारायणसमाश्रितायै नमः ॐ दारिद्र्यध्वंसिन्यै नमः ॐ देव्यै नमः ॐ सर्वोपद्रवनिवारिण्यै नमः ॐ नवदुर्गायै नमः ॐ महाकाल्यै नमः ॐ ब्रह्मविष्णुशिवात्मिकायै नमः ॐ त्रिकालज्ञानसम्पन्नायै नमः ॐ भुवनेश्वर्यै नमः ॐ श्रीवरलक्ष्म्यै नमः नानाविधपरिमलमन्त्रपत्रपुष्पाणि समर्पयामि ஒரு புஷ்பம் கொஞ்சம் புஷ்பம் அக்ஷதை எல்லாம் கலந்து அம்பாள்கிட்ட அப்படி பாதத்தில் சமர்ப்பிச்சு விடணும். இதோட இந்த இது முடிஞ்சது. நம்ம பூஜை முடிச்சிட்டோம். இப்போது அம்பாள்கிட்ட நாங்கள் இது வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கோம்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு தூபம் காமிக்கணும். கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு எல்லாரும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தீபம் வந்து அங்கே ஏற்றி வச்சுருக்கோம் இல்லையா ஆரத்தி தட்டில், அந்த தீபத்தை அப்படி காமிக்கணும். இந்த தீபம் ஏற்றிருக்கோம்மா, உனக்கு இது தரிசனம் காமிக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கணும். அப்புறம் 2 பக்கத்துலேயும் தீபம் வச்சுருக்கோம் அப்படின்னும். அப்புறம் பானகம் சமர்ப்பணம் பண்ணணும். கொஞ்சம் பானகம் கொடுத்தோன்னா அப்பப்போ அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் எல்லாம் கொடுக்கணும். அப்போது தாம்பூலம் கொடுக்கணும். எல்லாம் நைவேத்தியம்லாம் கொடுத்துட்டு எல்லா நைவேத்தியத்தையும் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் அப்பப்போ தண்ணி தாகம் எடுக்கும்ல, அதுக்கு கொஞ்சம் பானகம்லாம் கொடுத்துட்டு வரணும். கொடுத்துட்டு தாம்பூலம் தரணும். தாம்பூலம் கொடுத்துட்டு திரும்பி தண்ணி கொடுக்கணும். எல்லாம் காமிச்சிட்டு அம்மா எல்லாம் நல்லபடியாக ஏற்றுண்டா ரொம்ப சந்தோஷம், எல்லாத்தையும் அம்பாள் ஏற்றுண்டு சாப்பிட்டதா ஒரு இது ஐதீகம், நல்லா விருந்து வச்சா மாதிரி. அது இதெல்லாம் தாம்பூலம்லாம் போட்டுன்ட்டா, இப்போ தண்ணி குடிச்சுன்ட்டா, எல்லாம் பண்ணின்ட்டா. அடுத்தது கொஞ்சம் மந்திர புஷ்பம் கொடுக்கணும். மந்திர புஷ்பம் ஸ்வர்ண புஷ்பம்னு அது கொடுக்கணும். அது கொஞ்சம் புஷ்பம் எடுத்து மேலே போடணும், அம்பாள் மேலே எல்லாம் போட்டுட்டு, அம்மா நான் எல்லாம் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து பிரதட்சிண நமஸ்காரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நின்றுண்டு நம்மளே ஒரு 3 வாட்டி சுற்றணும். சுற்றிட்டு நான் என்னோடய பாபமெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்மளே சுற்றணும். நின்ன இடத்துலேருந்து இப்படி திரும்பி ரவுண்டாக சுற்றணும். சர்வமங்கள லாபாய சர்வ பாப நிவத்தையே பிரதட்சிணம் கரோம்யத்ய பிரசீத பரமேஸ்வரி. நம்ம என்ன பண்ணணும் சொல்லிவிட்டு நம்ம சுற்றி நமஸ்காரம் பண்ணணும். பிரதட்சிண நமஸ்காரான்னு சமர்ப்பயாமி அப்படின்ட்டு நமஸ்காரம் பண்ணிடணும். நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த நமஸ்காரத்தை நீ ஏற்றுக்கோம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த அம்பாள்கிட்ட அம்மா நான் என்னால் முடிஞ்ச ஸ்லோகத்தை நான் செஞ்சேன், நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சு இந்த இது இப்போ பண்ணின இந்த பூஜையை பரிபூர்ணமாக நல்லா பண்ணினதாக ஏற்றுண்டு நீ எங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதமும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இந்த தோரத்தில் வந்து நீ உட்காந்துக்கணும். அந்த 9 இதுலேயும் அந்த 9 இதுவா அப்படின்னு சொல்லி அந்த தோர பூஜை அடுத்தது பண்ண போகிறோம். பத்மம் போட்டோம் இல்லையா 9 கோலம், அந்த 9 கோலத்துலேயும் சந்தனம் குங்குமம் இட்டு அது எல்லாத்துலேயும் ஒரு புஷ்பம் வச்சுட்டு அக்ஷதை போடணும். அந்த 9 இதுக்கும் பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிவிட்டு அது என்னென்னா அந்த 9லேயும் ஒவ்வொரு அம்பாளாக 9 விதமான அம்பாள் உட்காந்து பாடலாம். அவள் 9 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முடியில் ஒவ்வொரு சக்தியை கொடுப்பாளாம் நம்மளுக்கு. அந்த சக்தியை தான் நம்ம வந்து கையில் சரடாக கட்டிக்கிறோம். ஸோ அது யார் அப்படின்னு பார்க்கலாம். இந்த 9 பேரையும் சொல்லி நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும், அடுத்தது இது அக்ஷதை போட்டுடணும். இதை போட்டதுக்கப்புறமா அந்த தோரம் அதில் இருக்குது இல்லையா, அந்த தோரத்தை அது மேலே திரும்பி வச்சிடணும். வச்சுட்டு முதல்லையே நீங்கள் பண்ணிட்டீங்கனாலும் பெஸ்ட்டு தான். முதல்லையே சந்தனம் குங்குமம் இட்டு
அந்த ஃபஸ்ட்டு எடுத்துன்னு போய் அம்பாளை ஆவாகனம் பண்ணுறோம் இல்லையா, அப்போயே பண்ணிவிட்டு இது தோரத்தை அது மேலே வச்சுட்டா இன்னும் கரெக்டாக இருக்கும். பூ போட்டு அட்சதை போட்டு இப்போ தோரம் இருக்குது இல்லையா, இந்த தோரத்து மேலே தோரத்துக்கு இப்போ பூஜை பண்ணுறோம். தோரத்தில் அந்த 9 முடியிலையும் இப்போது அம்பாள் வந்து உட்காந்துன்ட்டா. ஒவ்வொரு அம்பாளும் ஒவ்வொரு முடியில் ஒவ்வொரு பவராக உட்காந்துட்டுருக்கான்னு அர்த்தம். அப்போ நமக்கு என்ன பவர் தேவையோ அந்த பவராக உட்காந்துருப்பாளாம் அந்த ஒவ்வொருத்தரும். ஸோ இதனால் நம்ம வந்து அந்த அம்பாளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த முடிச்சுக்கும் நமஸ்காரம் சொல்கிறோம். ஸோ ஓகேவா, அர்ச்சனை பண்ணணும். அவங்களுக்கு அந்த 9 முடிக்கும் அர்ச்சனை பண்ணினா தான் அதில் பவர் ஏறும். அதுக்காக நம்ம வந்து அதை பண்ணுறோம். அது நான் இப்போ சொல்லின்னு வரேன். அதை நீங்கள் பூ அட்சதை, ஒரு பூ ஒன்றோ 2 பூ அட்சதை எடுத்து ஒவ்வொரு இது முடிக்காக போடணும். அது எந்த அம்பாளுங்கிற பேரும் எந்த முடிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் வரைக்கும் வரிசையாக 9 முடிக்கு பண்ணுறோம். அந்த தோரத்தில் நடுவில் ஒரு பூ கட்டியிருக்கோம் இல்லையா, 5வது முடியில் தான் மகாலட்சுமி தாயார் இருக்கிறதா ஐதீகம். ஓகேவா, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். ஓம் ஸ்ரீ கமலாயை நமக. பிரதம கிரந்திம், அதாவது முதல் இது முடிச்சுக்கு பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். 2வது ஓம் ஸ்ரீ ரமாயை நமக, அங்கே 2வது முடிச்சுக்கு நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு இப்போ போடணும் பூ அட்சதை. ஓம் ஸ்ரீ லோகமாதா நமக, 3வது முடிச்சுக்கு நான் பூஜை பண்ணுறேன். ஓம் ஸ்ரீ விஸ்வஜனனியை நமக, விஸ்வஜனனியாக 4வது முடிச்சில் இருக்க அம்பாள், அந்த 4வது முடிச்சுக்கு நானும் பூஜை பண்ணுறேன். இப்போது இது போடணும், இந்த பூ அக்ஷதை போடணும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக, 5வது முடிச்சுக்கு நான் இப்போ பூஜை பண்ணுறேன். ஓம் ஸ்ரீ க்ஷீராப்தி தனையாயை நமக, க்ஷீராப்தி தனையாவாக இருக்க 6வது முடிச்சில், அவங்களுக்கு நான் வந்து பூஜை பண்ணுறேன் அப்படின்னு பூ அக்ஷதை பண்ணுறோம். 6வது முடிச்சுக்கு என்னுடைய பூஜைகள். ஓம் ஸ்ரீ விஸ்வசாட்சினியை நமக, 7வது முடிச்சுக்கு என்னோடய பூஜை. ஓம் ஸ்ரீ சந்திர சகோதரியை நமக, 8வது முடிச்சுக்கு என்னோடய பூஜை. 8வது முடிச்சில் இருக்கக்கூடிய அந்த அம்பாள் ஸ்ரீ சந்திர சகோதரி. 9வது முடிச்சு இப்போ ஸ்ரீ ஹரிவல்லபாயை நமக, 9வது முடிச்சில் இருக்கும் இந்த ஸ்ரீ ஹரிவல்லபாய்க்கு நான் வந்து நமஸ்காரம் பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போடுறோம். இந்த பூஜை இதோட இது முடிஞ்சது. ஸோ இது வரைக்கும் மொத்த வரலட்சுமி பூஜையும் முடிஞ்சது. இப்போ நம்ம எல்லா நைவேத்தியம் வச்சிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், இப்போ இதுவும் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு கற்பூர ஆரத்தி எடுத்து இந்த தோர கிரந்திக்கு தனியாக ஒரு தரம் கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு எல்லாரும் எடுத்துக்கணும். எடுத்துன்ட்டு அந்த தோரத்தை வந்து எல்லாரும் கையில் கட்டிக்கணும், சரடு கட்டிக்கணும். சரடு கட்டிக்கிறது எப்படின்னா, வலது கையில் தேங்காய்க்குள்ளே 4 வெத்தலை, 2 கொட்டைப்பாக்கு, 2 மஞ்சள் வாழைப்பழம், குங்குமம் எல்லாம் வச்சுக்கணும். அதில் குங்குமம் வச்சு குங்குமமும் சந்தனமும் வச்சுட்டு அது உள்ளேயே அப்படியே செட் ஆகிற மாதிரி சின்ன சின்ன கிண்ணமாக வச்சுக்கோங்க. நீங்கள் வச்சுக்கணும் கையில். யார் கட்டி விடுறாளோ ஒரு மனையில் உட்காந்துக்கணும். யார் கட்டி விடுறாளோ அவள் வந்து இந்த தோரத்தை கட்டி விட்டுட்டு அதில் இருக்கிற உங்கள் கையில் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் எடுத்து அந்த தோரத்தில் இட்டு விட்டுட்டு, ஏன்னா அந்த அம்பாள் தானே 9 அம்பாள் உங்கள் கையில் இப்போ ஏறியிருக்கா, அந்த 9 அம்பாளுக்கும் வைக்கிறதுக்காக தோரத்தில் முதல்ல மஞ்சளும் குங்குமம் இட்டுட்டு, சந்தனமும் குங்குமம் இட்டுட்டு, உங்களுக்கு நெத்திலையும் சந்தனம் குங்குமம் இட்டு விட்டு உங்களுக்கு அட்சதை எடுத்து, சின்னவா பெரியவா அந்த கணக்கு கிடையாது, யார் கட்டி விட்டாலும் கட்டி விடுறவா அட்சதை போடலாம். அட்சதை உங்கள் மேலே போட்டுவிட்டு அது பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதே தேங்காவை அடுத்தடுத்த ஆளுக்கு யார் யாரெல்லாம் தோரம் கட்டிக்கிறாளோ அவளுக்கு அப்படியே பாஸ் பண்ணிகிட்டே வந்தால் ஒவ்வொருத்தரும் அதை கையில் அந்த தேங்காய் வச்சுட்டு தோரம் கட்டிக்கணும். இதுதான் இது. அப்புறம் யார் பண்ணி வச்சாலோ அவளுக்கு ஒரு வாயனம் வச்சு கொடுக்கணும். வெத்தலை பாக்கு, பூ, பழம், என்னென்ன நீங்கள் பண்ணினீங்களோ கொழக்கட்டை அதெல்லாம் வச்சு கொடுக்குறது தான் வாயனம். அதெல்லாம் சேர்த்து கொடுத்தோன்னா அதுக்கு பேர் வாயனம். இது பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு இப்போது எல்லோரும் தோரம் கட்டிண்டாச்சு, எல்லாம் ஆச்சு. இப்போ நம்ம சாப்பிட்ணும். அதுக்கு முன்னாடி அந்த 4 ஸ்பூன் பச்சை பால் வச்சுருக்க சொன்னேன் இல்லையா, காய்ச்சாத பசும்பால், அந்த பசும்பாலை ஒரு 3 தரம் யார் வீட்டுக்கு பெரியவங்களோ அவங்க பண்ணால் போகிறோம். யார் இந்த பூஜை பண்ணினவங்களில் பெரியவங்க யாரோ அவங்க போய் ஒரு 3 வாட்டி அந்த ஸ்பூனில் எடுத்து கீழே தரையில் அம்பாளுக்கு முன்னாடி தரையில் விடணும். விடும்போது நான் என்னவாவது தப்பு பண்ணியிருந்தாலும், நாங்கள்லாம் பண்ணின பூஜையில் ஏதாவது சின்ன சின்ன தவறுகளோ தோஷங்களோ இருந்திருந்தாலும் அது எல்லாத்துக்கும் அதெல்லாம் உனக்கு எதுவும் கோபம் வந்திருக்காமல் அதெல்லாம் சாந்தமாகறதுக்கு ஆகட்டும் அப்படின்ட்டு அதெல்லாம் பரிபூர்ணமாக மாறட்டும்னு இந்த பாலை விடுறோம். அர்க்யம் சமர்ப்பயாமி, அர்க்யம் சமர்ப்பயாமி, அர்க்யம் சமர்ப்பயாமின்னு 3 தரம் அந்த பாலை அப்படி கீழே விடணும்.
இதமர்க்கியம் 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 அப்படின்னு சொல்லணும். இதமர்க்கியம்னா அது எல்லாம் இதமாக மாறட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்காக அர்க்கியம் பண்ணுறது. விட்டோம்னா நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அது சரியாயிடும், சரியாகி பரிபூர்ணமாக மாறிடும், நமக்கு அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்ட்டு. இதோடு இந்த வரலட்சுமி நோன்பு முடிஞ்சது. நான் வந்து ஒரு வித்தின் ஒரு 20 மினிட்ஸ் முடிக்கணும்னு நினச்சேன். தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. பட் இது தமிழ்லேயே எல்லாமே சொல்லியிருக்கிறதுனால உங்களுக்கும் பூஜை பண்ணுறதும் ஈஸி. எனக்கும் உங்கள் எல்லாருக்கும் அம்பாள் வாழ்த்து தெரிவிக்கட்டும். நம்ம எல்லாருக்கும் வரங்கள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து, ஸ்ரீ லலிதா அர்ப்பணமஸ்து. நன்றி.